என்னுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மகா சிவராத்திரிக்கு மறுநாள் உங்களிடத்திலே தொடர்ந்து தினந்தோறும் ஒரு தேவாரம் என்கின்ற தலைப்பிலே நான் உங்களோடு அப்பர் சுவாமிகள் எழுதியருளிய 4ஆம் திருமுறையில் 11வது திருப்பதிகம் நமச்சிவாய பதிகம். அந்த பதிகத்திலே 9 பாடல்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். நிறைவாக அந்த பதிகத்தில் நிறைவாக 10 பாடல்களை 10வது பாடல் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கின்றேன். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தான், மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தான் பூப்பு இணை திருந்தடி பொருந்த கை தொழ நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10 ஏத்தவல்லார் தமக்கு இடுக்கண் இல்லையே. நமச்சிவாய பதிகத்தில் 10வது பாடல் 11வது திருப்பதிகம் 4ஆம் திருமுறை. திருமுறை என்பது நமக்கு வேதம், தமிழ் வேதம். எது? அப்பர் சுவாமிகள், திருஞான சம்பந்தர், சுந்தரர் எழுதியருளியது தேவார திருமுறைகள். நம்ம 12 திருமுறைகளை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே இந்த 10வது திருப்பாடலிலே மாப்பிணை தழுவிய மான்குட்டி கையில், இடது கையில் நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எழுந்திருப்பார் மான்குட்டி. ஏன்னா மான்குட்டி எப்போவுமே துள்ளல் மனம் உடையது. நமது மனம் துள்ளல், அலைபாய்கின்ற மனம், பயந்த சுபாவம் நமக்கு. அப்படி அலைபாய்கின்ற ஒரு இடத்திலே நில்லாமல் ஓடுகின்ற அந்த மனத்தை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக ஒன்று. நாம் நம் மனதை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் என்பதை நமக்கு சிம்பாலிக்காக சொல்கிற ஒரு அடையாளமாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மாப்பிணை தழுவிய மாதோர் பாகன். மாதோர் பாகன் அம்பிகையை இடது பாகத்திலே வைத்திருப்பவன் சிவபெருமான். ஆக மாப்பிணை தழுவிய மாதோர் பாகத்தான் பூப்பிணை திருந்தடி, எப்போதுமே திருவடிகளை, பூக்கள், மலர்கள், வாசனை மலர்கள் அவரது திருவடிகளை அலங்கரித்து கொண்டே இருக்கும். அப்படி அலங்கரிக்க மலர்கள் சூழ்ந்திருக்கின்ற அவனது இணையான திருவடிகளை வணங்கி, எப்படி வணங்கினா பொருந்த மனது ஒருநிலைப்படுத்தி அவன் திருவடிகளை நினைத்து தியானித்து கை தொழ நாப்பிணை தழுவிய. கை தொழுதா போதுமா? நாக்கில் ஒன்று என்ன பிணைந்து இருக்கிற மந்திரம் தெரியுமா? நமச்சிவாய நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய சிவாய நம சிவாய நம சிவாய நம என்கிற அந்த மந்திரம் உன் நாக்கிலே பிணைந்து இருக்க வேண்டும். அப்படி நாப்பிணை தழுவிய நமச்சிவாய 10 இந்த பதிகத்தில் உள்ள 10 பாடல்களை ஏற்ற வல்லார், சொல்ல வல்லார், தொழ வல்லார். இதை சொல்லுகின்ற ஆற்றல் பகிர்ந்து அதை தங்களுக்குள் மனசுக்குள் உள்வாங்கி இறைவனிடத்திலே ஒருமைப்பட்டு அவனை நினைத்து தியானித்து இந்த பாடல்களை சொல்லவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இடுக்கண் இல்லையே. இடுக்கண் என்றால் துன்பம், துயரம், அல்லல், அவலம், இது எதுவுமே இருக்காது. திருப்பதிகத்தில் ஒரு பாடல் நமச்சிவாய என்கிற மந்திரத்தை சொல்லி மாப்பிணை கையில் எழுந்திருக்கிற மாதொரு பாகத்தானே சிவபெருமானே அந்த நமச்சிவாய மந்திரத்தை உன் நாக்கிலே நீ விடாமல் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருந்தால் உனக்கு இடுக்கண் கிடையாது என்று அனுபவித்த அப்பர் சுவாமிகள் பாடியிருக்கிறார். அதனால் வழித்துணையில், வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் வந்தாலும், சவால்கள் வந்தாலும் உன்னால் சந்தித்து தீர அதில் சிக்கல்களிலிருந்து விடுபட்டு, வறுமையிலிருந்து, வேதனைகளிலிருந்து, உன்னுடைய சவால்களிலிருந்து, சிக்கல்களிலிருந்து, பழிகளிலிருந்து, பாவங்களிலிருந்து, வினைகளிலிருந்தெல்லாம் நீ தைரியமாக தப்பித்து வெளியே வந்துவிட முடியும். எப்போ? இந்த நமச்சிவாய மந்திரம் உனக்கு துணையாக இருக்குமானால் அதற்கு சாட்சியம் அப்பர் சுவாமிகள். நன்றி, வணக்கம்.